கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. கேம் இனிமே தான் ஆரம்பமே. நீங்கள் வந்து பாருங்கள், அடுத்த மார்ச் 31க்குள்ளே விஜய் சார்கிட்ட எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க பாருங்கள். செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு தனி கட்சி கிடையாது, அவர் ஒரு கட்சியிலேருந்து பெரிய லெவலில் வந்தவர். இந்த மாதிரி பல பேர் வருவாங்க, பல பேர். நான் நோட் பண்ணிக்கோங்க, டிஎம்கேலேருந்தே பல பேர் வருவாங்க டிவிகேக்கு. இதெல்லாம் நடக்கும். வலுவான ஒரு கூட்டணியாக அமைப்பார். ஓகேவா? பஞ்சாபில் காங்கிரஸ் பிஜேபி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. இருந்தாலுமே ஆம் ஆத்மி கட்சி தனிச்சு நின்றுதா, வந்துதா? எப்படி வர முடிஞ்சுது? உடனே சொல்கிறாங்க, இந்த பிரசாந்த்னு ஒருத்தர் இருக்கார்ல, ரிவ்யூவர், அவர் சொல்கிறாரு 40 வருஷமாக ஆட்சி, முதல்வர் ஸ்டாலின் சிஎம் ஆக. சரிங்க, அதுக்கு முன்னாடி யார் சிஎம்மாக இருந்தா? அவங்க அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் இவர் வந்தார், எல்லாமே ஓகே தான். இப்போ 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 வருஷம் ஆம் ஆத்மி கட்சி எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் டெல்லியில் ஆட்சி பிடிக்கல? ஏன் பஞ்சாபில் ஆட்சி பிடிக்கல? ஆம் ஆத்மி வந்தாங்கல்ல. அப்போ எத்தனை வருஷம் இல்லை, மக்களுக்கு என்ன நீடு தேவை? மக்களுக்கு 2 மாதத்தில் ஆட்சி மாறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து யார் தேவையோ அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஜனநாயகம்.